ஹை வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூமியை சந்திரா ககன் கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் ககன் பூமியை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. பூமி, நான் உன் கழுத்தில் தாலி கட்டவே இல்லை, நீ நல்லா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்க, புதுசாக என்ன ட்ராமாவை கொண்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ககன் கேட்க, இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், எந்த ஒரு பொண்ணுமே தாலி விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டாங்க, பூமி சொல்கிறது உண்மைதான், நீ குடிபோதையில் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்க அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, அம்மா கொஞ்சமாவது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நான் அவள் கழுத்தில் தாலி கட்டலை, எனக்கு என்னமோ பூமியை அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டு நான் தான் தாலி கட்டினேன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கா, அதையும் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இல்லை ககன், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் தான் குடிபோதையில் என் கழுத்தில் தாலி கட்டினீங்க, ஆனால் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்லாதனால எதையுமே என்னால் நிரூபிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, அதான் உதய கல்யாணம் பண்ணிக்க வரைக்கும் போனல, அப்புறம் எதுக்காக நான் தாலி கட்டுற வரைக்கும் நீ சும்மா இருந்த, உனக்கு உங்கள் அப்பாவோட மான மரியாதை தானே முக்கியம், அப்படி இருக்கும்போது என்னை நீ தாலி கட்ட விட்டுருப்பியா, இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியலையாம்மா, பூமி ஏதோ புதுசாக ட்ராமாவை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ககன் திருப்பி திருப்பி சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, தாலி விஷயத்தில் நான் பொய் சொல்லலை, நீங்கள் தான் என் கழுத்தில் தாலி கட்டினீங்க சொல்லிட்டு பூமி அடித்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ககனுக்கு செம்ம கோவம் வருது. அப்பதான் பூமி கிட்ட ககன் கேட்குறாரு, என்ன சந்திரா மறுபடியும் ஏதாவது பிளான் போட்டு வச்சிருக்காரா, அவர் பேச்சு கேட்டுட்டு என் வாழ்க்கையில விளையாடலான்னு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பூமி கிட்ட கேட்க, பூமி சொல்றாங்க, இங்க பாருங்க ககன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் திருப்பி திருப்பி அதே தான் சொல்லுவேன், நீங்க தான் என்னோட புருஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ககன் சொல்றாங்க, நீங்க பொண்டாட்டியே கிடையாது, இந்த தாலி நான் கட்டல, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பூமி போற மாதிரியே தெரியல, நீங்க ஏத்துக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ககனுக்கு கோவம் வந்து பூமியோட கையை பிடிச்சி வீட்டை விட்டு அப்படியே துரத்தி விட்டுறாங்க. இதை பார்த்ததுமே சாரதா, பூர்ணி, நம்ம சிவா எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கிங் ஆகுது. சாரதா ககன் கிட்ட சொல்றாங்க, ககன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அவன் எந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளோட பேச்சு நம்பாம நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணோட பாவம் சும்மா விடாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்றாங்க, அவங்க அப்பா பண்ணது மட்டும் என்ன பெரிய பாவம் கிடையாதா, எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு அவர் அசால்ட்டா சுத்திக்கிட்டு இருக்காரு, நான் செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, அதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து ஒரே ஸ்ட்ரீட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம பூமி போகிறதுக்கு வழி இல்லாமல் இங்கே இருக்காங்க. சாரதா சொல்கிறாங்க, அவள் எங்கே ககன் போவா, நம்மளை தானே நம்பி வந்திருக்கா, அப்போ நம்ம தானே அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், சந்திராவும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான், இப்போ அவள் எங்கே போவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, நீங்கள் வேற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க, மறுபடியும் அவங்க அப்பாவை தெரியும் அவன் ஓடிடுவா அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நைட்டு மழை வேற செம்மையாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, ககன், அவள் உன்னோட பொண்டாட்டிடா, இனிமேட்டு அவளுக்கு நம்ம வீட்டில் தான் எல்லா உரிமையும் இருக்குது, அவளை கொஞ்சம் சாப்பிட கூப்பிடா, காலையிலேருந்து அவள் எதுவுமே சாப்பிடாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பசியில் இருக்காங்கம்மா, அவங்கள பற்றிலாம் நம்ம நினச்சி கவலைப்பட முடியுமா, அவளுக்கு பசிச்சா அவள் எங்கேயாவது போய் சாப்பிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி ககன் அசால்ட்டாக சொல்லிட்டு அவர் படுக்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு சாரதா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன ககன், உனக்கு மனசாட்சி செத்து போயிடுச்சா, யார் கஷ்டப்பட்டாலும் நீ தாங்க மாட்டேன், நீ உயிருக்கு உயிராக நேசிச்ச பூமி வெளியில் கஷ்டப்பட்டு இருக்கா, அவளை கஷ்டப்பட விட்டுட்டு நீ படுக்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ககன் கோவத்தில் சேரை தூக்கி போட்டு மேலே போயிடுறாரு. என்னதான் ககன் கோவப்படுற மாதிரி நடிச்சாலும் உள்ளக்க போயிட்டு பூமி இவ்வளோ கஷ்டப்படுறாலே சொல்லிட்டு அவர் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம பூமி கூட பழகினது எல்லாத்தையுமே நம்ம ககன் நினைச்சு பார்த்து வெளியில் வந்து பூமியை பார்க்குறாங்க. பூமி மலையில் நனைஞ்சபடியே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ககனால் பூமியை பார்க்க முடியல, அவர் உள்ளே போயிடாரு. சாரதா ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் இப்போ கூட ஒன்று கேட்டு போயிடல, பூமியை உள்ளே கூப்பிடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, அவள் உள்ளே வந்தானா நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் சாரதாவை மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாமல் சாரதாவும் உள்ளே போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து நைட்டு ஃபுல்லாக மலையில் நனைஞ்சனால அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. காலையில் விடிஞ்சதுமே சாரதா ஓடி வந்து பார்க்குறாங்க, பூமியை காண, பூமி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா கீழே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. உடனே சாரதா பூமி பூமி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி போய் பூமியை தூக்கி மடியில் போடுறாங்க. பூமியை தட்டி தட்டி எழுப்பி பார்க்குறாங்க. பூமிக்கு சுயநினைவே கிடையாது. எல்லாருமே வராங்க. ககன் வந்து பூமியை பார்க்குறாங்க. அப்போது சாரதா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ககன், உன்னோட திமிர்த்தனத்தினால இப்போ பாரு இவ எப்படி மயங்கி கிடக்குறான், பாவம் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம பசியில் அவளுக்கு மயக்கமே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்ல, இதை கேட்ட ககனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ தான் நம்ம பூர்ணி சொல்கிறாங்க, அண்ணா இப்போ அண்ணியை நம்ம உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம், அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற, இப்போ கூட நம்ம மனிதாபிமானத்தோடு நம்ம செயல்படலைன்னா அப்புறம் நம்ம பேய்களுக்கு சமானம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணி சொல்ல, ககன், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ எதுக்காக பேசாமல் இருந்துட்டு இருக்க, பூமி மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா, அவள் என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவளோட உயிரோட நீ விளையாடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ககன் உடனே பூமி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பூமிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நடந்துட்டுருக்கு. பூமியை செக் பண்ண டாக்டர் வெளியில் வந்து சொல்கிறாங்க, நல்ல வேலை அவங்கள நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருந்தீங்க,
இன்னும் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்து சேர்த்துருந்தீங்கன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்தாக இருக்கும். அவங்க நைட்டு ஃபுல்லாக மலையில் நனைஞ்சிருந்துருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நிமோனியா ஃபீவர் வந்து அவங்க இறந்தே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்லவுமே நம்ம சாரதாவுக்கு செம்ம கோவம் வருது. ககனை பிடிச்சி செம்மையை திட்டுறாங்க. பாத்தியா ககன், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா பூமி நம்ம எல்லாருமே விட்டு போயிருப்பா, இப்படி இல்லாமல் நீ கல்நெஞ்சக்காரனா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா நம்ம ககனை போட்டு செம்மையாக திட்டுறாங்க. அப்போ தான் சாரதா சொல்கிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ பூமி கழுத்தில் தாலி கட்டிட்ட, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் உலகம் எல்லாமே நீ பூமி 2 பேருமே ஏதோ தப்பான உறவில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி ஏற்கனவே மீடியா வரைக்கும் கொண்டு வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால தானே நீ பூமியை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் போயிட்ட. அது மட்டும் இல்லாமல் பூமி எனக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, எனக்கு பூமி மேலே அளவுக்கு அதிகமான கோபம் இருக்குமா, எப்படிமா அது கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு கடைசி நேரத்தில் தாலி கட்டும்போது எனக்கு அந்த அம்மா ஒரு கண்டிஷனை போடுவாங்களாம், அந்த கண்டிஷனை கேட்டுட்டு நான் ஓகே சொல்லணுமா, அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, அவள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு ஏதோ ட்ராமா பண்ணிவிட்டு என்னை நல்லா ஏமாற்றிட்டா, அசிங்கப்படுத்திட்டா, அப்படிப்பட்ட ஒருத்தியை நான் எப்படிமா ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் சொல்ல, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, நீ என்னதான் பூமி மேலே வெறுப்பாக இருக்கிற மாதிரி பேசினாலும் ககன், உன்னோட உள் மனசுக்குள்ள பூமி தான் இருக்கா, அதனால தான் பேச்சுலர் பார்ட்டியில் நீங்கள் 2 பேருமே நல்லா குடிச்சிட்டு போயிட்டு ஒன்று அறியாமையே நீ பூமி கழுத்தில் தாலி கட்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ககன் சொல்கிறாங்க, நான் எப்படி அப்படி பண்ணனே எனக்கு தெரியலமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, அதுதான் ககன் நீ பூமி மேலே வச்சிருக்க அன்பு, பூமியை உன்னால் யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க முடியல, அதனால தான் பூமி உதய கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு தெரிஞ்சதுமே குடி போதையில் அவள் கழுத்தில் தாலி கட்டிருக்க, அதுவும் இல்லாமல் நீ போதையில் அந்த மாதிரி பண்ணலை, உன்னோட ஆள் மனசுக்குள்ள பூமி தான் உன்னோட மனைவியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப நாளாக திங்க் பண்ணிட்டு இருந்திருக்க, அது இப்போ கடவுள் நிறைவேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு ககன் சொல்கிறாங்க, எப்படிமா நீங்களும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்ல, அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, போது ககன், இதுக்கு மேலே நீ சொன்னதே சொல்லி என்னையே டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காது, பூமி நம்மளை நம்பி வீட்டுக்கு வந்துட்டா, அவளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும், அவள் நாடகம் ஆடுறான்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கியே, இன்னார அவ நாடகம் ஆடி இருந்தானா நைட்டு ஃபுல்லாக மலையில் நனைஞ்சி உனக்காக அவள் காத்துட்டு இருந்திருக்க மாட்டா, நீ ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தானே அவள் தன்னைத்தானே கஷ்டப்படுத்திட்டு இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்து கிடக்கா, இதெல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு ககன் அப்படிங்கிற மாதிரி சாரதா ககன் கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ககனுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, பூமிக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, நம்ம பூமியை ககன் வெளியில இருந்து பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதா கிட்ட எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ககன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால நம்ம சாரதா ரொம்ப கோவப்பட்டு பூமி பக்கத்தில் கொண்டு போய் ககனை நிப்பாட்டுறாங்க. பாருடா, நீ கழுத்தில் கட்டின தாலி அப்படியே தான் இருக்கு, அவள் என்ன பொய் சொல்கிறா நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா, அவள் பொய் சொன்னானா எதுக்காகடா இப்படியெல்லாம் அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா பூமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம ககன் சொல்கிறாங்க, போதுமா இவ்வளோ நாளாக அவள் என்னைய காதலிக்கிறான்னு நம்பி நான் ஏமாந்தது எல்லாமே போதும், எனக்கு இது என்னமோ ஏமாற்றமாக தான் இருக்குமோன்னு தோணுது, எனக்கு என்னமோ பூமி உண்மையை சொல்கிற மாதிரியே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் பூமி மேலே செம்ம கோவத்தோட அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ககன் எப்படி நம்ம பூமியை ஏற்றுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.